நான் தான் சுபாஷினி. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. இந்த வழக்கை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் வழக்கறிஞர்கள் சில பேருடைய ஆலோசனையின்படி தான் சுபாஷினி இப்படி பேசியிருக்கிறார்கள். மேம்போக்காக அதை கடந்து போகிற ஒரு மொழியில் நான் வெயிட் பண்ண சொன்னேன். அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நினைச்சுன்னு தெரியல, எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டையினுடைய ஒரு விஷயம் வச்சு உன் கையை காலை உடைச்சிருவேன் ராஸ்கல், அந்த பக்கம் நீ போகக்கூடாது, அவட்ட பேசக்கூடாது என்று மிரட்டி இருக்கிறார்கள். குறிப்பிட்ட இடைநிலை ஆதிக்க சாதி தான் அந்த ஆதிக்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, காவல்துறையில் ஒரு சமூக நீதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காவல்துறையிலே ஆதிக்க சாதிக்காரர்கள் நிரம்பி கிடக்கிறாங்க. கூடிப்பட கிடையாது, அவன் சராசரி வாழ்க்கையில் உள்ளவன். அவன் திடீர்னு கொலைகாரனா மாறுறான். அப்படிங்கிறப்ப அந்த கொலைகாரனா மாறுவதற்கு குடும்ப அமைப்பு காரணமாக இருக்கிறதா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச எல்லா குடும்பங்களுமே ஏறத்தாழ சாதி சங்கமாக தான் இருக்கிறது. காவல்துறை சார்ந்த குடும்பமாக இருக்கிற காரணத்தினால நீ வெற்றா பார்த்துக்கிறோம், வழக்கு வர்றது நம்ம போடுறது தானே எஃப்ஐஆர், நம்ம வைக்கிறது தானே விசாரணை என்ற ஒரு தெனாவட்டு இருக்குல்ல, ஒரு திமிர் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த அருவாள் கத்தியெல்லாம் எப்படி மறைச்சி வச்சுருந்தான், மிளகா பொடியை தூவி போகிற வழியில் வச்சு நைஸாக பேசி கூட்டிகிட்டு போய் வெட்டியிருக்கான். அப்போ இதெல்லாம் ப்ரீ பிளான் மர்டர், இது ஒரு எமோஷனல் மர்டராக இல்லை, திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கவினோட ஆணவ கொலையை பற்றி தான் இன்னைக்கு தமிழகமே பேசிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சுபாஷினி அவர்களோட வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? கவினுடைய படுகொலையை சிபிசிஐடியினுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே விசிகாவினர் களத்திலே இறங்கி போராட தொடங்கி விட்டார்கள். திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்ற பணியை முடித்து கொண்டு வேகமாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை பார்ப்பதற்காக, கவின் குடும்பத்தை பார்ப்பதற்காக அந்த கிராமத்திற்கே நேரடியாக சென்று விட்டார். இப்படி ஒரு நிலைமை முற்றுகிற போது தமிழ்நாடு முழுக்க ஒரு குரல் இப்பொழுது உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும், இதான் ஒரு சரியான சந்தர்ப்பம் என்று இந்த பொலிட்டிக்கலாக இப்பொழுது அரசியல் ரீதியாக ஒரு மிக மோசமான ஒரு கட்டத்தை இது அடைந்திருக்கிறது என்கிற இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றெல்லாம் ஒரு பேசுபொருளாக இது மாறி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த வழக்கை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் வழக்கறிஞர்கள் சில பேருடைய ஆலோசனையின்படி தான் சுபாஷினி இப்படி பேசியிருக்கிறார்கள். அவங்க நேரடியாக அது அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் உயிரை கொடுத்துருக்கான், அதனால் அதை அப்படி பேச முடியாதுங்கிறதுனால நாங்கள் காதலிச்சதெல்லாம் உண்மை தான், வெயிட் பண்ண சொன்னேன், ஏதோ சுர்ஜித் ஏதோ சம்மந்தம் பேச வந்தார், சரியாக வரல, குடுக்கல் வாங்கல் தகராறு ஆகி போச்சுட்ட மாதிரி மேம்போக்காக அதை கடந்து போகிற ஒரு மொழியில் நான் வெயிட் பண்ண சொன்னேன். அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நினச்சுன்னு தெரில, எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையில் எஸ்ஐயா இருக்கிறவங்க இன்னொரு காவல்துறை அதிகாரியை வைத்து மிரட்டி இருக்கிறாங்க. பாளையங்கோட்டையினுடைய ஒரு எஸ்ஐயை வச்சு உன் கையை காலை உடைச்சிருவேன் ராஸ்கல், அந்த பக்கம் நீ போகக்கூடாது, அவட்ட பேசக்கூடாது என்று மிரட்டி இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. எனவே பல்வேறு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதற்கு பின்பு பல முறை இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலையுமே அந்த பொண்ணு ஃபோன் போட்டு இந்த கவினுடைய அம்மாவுக்கு பேசும்போது அந்த அம்மா சொல்லியிருக்கு, உங்கள் ஜாதி வேறு எங்கள் ஜாதி வேறு, வில்லங்கமாயிர போதுமா விபரீதமாயிர போதுமா அப்படின்ட்டு. ஏன்னா நெல்லை மாவட்டத்தில் ஏற்கனவே நமக்கு தெரியும், அந்த நாங்குநேரிங்கிற கிராமத்தில் சின்னத்துறைங்கிற மாணவனை போய், நல்லா படிக்கிற மாணவனை போய் அருவாளை வச்சு வெட்டினாங்க சாதி ரீதியாக. அப்போ ஒரு மோசமான நிலைமை அங்கே இருக்கிறது. ஜாதி சங்கங்களும் அங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகளினுடைய ஆதிக்க சாதிக்காரர்களும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தில் மிக கடுமையாக இருக்கிறது. மாணவர்களுக்கு மத்தியில் கயிறு கட்டக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அந்த கயிறு கட்டுவதனுடைய நோக்கம் என்னன்னா, நான் இன்ன ஜாதிக்காரன், நீ இன்ன ஜாதிக்காரனா. ஏன்னா பள்ளிக்கூடங்களில் மட்டும்தான் ஜாதி பார்த்து பழக மாட்டார்கள்னு சொல்லுவாங்க. படிக்கிற காலகட்டங்களில் அப்படி பழக மாட்டாங்க. உறவாக மாறுகிற போது, திருமண பந்தம் என்று வருகிற போது தான் யார் என்ன ஆளுகங்கிறது மெயினாக இந்த அதாவது சுயஜாதி எப்பொழுது உயிர் பெறும்னா திருமணங்களில் தான் உயிர் பெறும். ஆனால் பள்ளிக்கூடங்களில் கயிறு கட்டக்கூடிய வழக்கம் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு ஜாதி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடைநிலை ஆதிக்க சாதி தான் அந்த ஆதிக்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, காவல்துறையிலே ஆதிக்க சாதிக்காரர்கள் நிரம்பி கிடக்கிறாங்க.
உயர் அதிகாரிகள்லேருந்து எஸ்ஐலேருந்து விசாரணை அதிகாரிகள்லேருந்து பல பேரை பார்க்குறோம். குறிப்பிட்ட சாதி என்பது அதிகமாக இருக்கிறது. எல்லா சமூகங்களுக்குமான பிரதிநிதி என்பது வந்து காவல்துறையில் வந்து ஒரு சமூக நீதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா காவல்துறை வேலையை எல்லாரும் விரும்பி ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. அதில் குறிப்பிடத்தக்க அளவில் இப்போ நிறையா பேர் அதில் வந்து குறிப்பிடத்தக்க சாதிகள் வந்து அதில் இருக்குது. அது ஒரு பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு வேறாக இருக்கிறது. அப்போ இது காவல்துறை சார்ந்த குடும்பமாக இருக்கிற காரணத்தினால நீ வெற்றா பார்த்துக்கிறோம் வழக்கு வர்றது, நம்ம போடுறது தானே எஃப்ஐஆர், நம்ம வைக்கிறது தானே விசாரணை என்ற ஒரு தெனாவட்டு இருக்குல்ல, ஒரு திமிர் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. இதில் ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயமாக நான் பார்ப்பது என்னென்னா, மருத்துவமனைக்கு அவங்க தாத்தாவை வந்து கவினுடைய தாத்தா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு, இந்த மருத்துவமனைக்கு நீ வா, வேறொரு இடத்துல வைத்தியம் பார்த்துட்டு வந்திருக்காங்க, இங்கே வா என்று அழைத்ததன் மூலமாக அந்த இடத்துக்கு எப்படி மிகச்சரியாக சுர்ஜித் வந்தான், அவனை எப்படி மறைத்து வைத்திருந்தான், அந்த அருவாள் கத்தியெல்லாம் எப்படி மறைச்சி வச்சுருந்தான், மிளகா பொடியை தூவி போகிற வழியில் வச்சு நைஸாக பேசி கூட்டிகிட்டு போய் வெட்டியிருக்கான். அப்போ இதெல்லாம் ப்ரீ பிளான் மர்டர், இது ஒரு எமோஷனல் மர்டராக இல்லை, திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அப்போ அவன் வருகிற நேரத்தில் இவன் எப்படி வந்தான், அப்படி வந்தாலும் தனிநபராக வராமல் எப்படி ஆயுதத்தோடு வந்தான், கத்தியோ அருவாலோ மறைச்சி வச்சுட்டு எப்படி வந்தான் என்கிற ஒரு பெரிய கேள்வியெல்லாம் அதற்குள்ளே இருக்கிறது. அப்போ இது திட்டமிட்டு தான் நடந்திருக்கிறது. இதை மறைத்து இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான ஒரு உரையாடலாகத்தான் அந்த பெண்ணினுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஆடியோ நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு திட்டமிடப்பட்ட கொலையாக தான் நம்ம எல்லாருக்குமே இதை பற்றி யோசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பதிவு அதோட உண்மைத்தன்மை மேலேயுமே கூட நமக்கு சந்தேகம் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை, அவங்களா தான் வந்து இதை மனப்பூர்வமாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. ஆக ஏற்கனவே இதில் வந்து சுபாஷினி அவங்க அப்பாவை காவல்துறையினர் கைது பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா எந்த நேரம் வேணால் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழலில் இதை ஒரு வாக்கு மூலமாக இல்லை ஒரு ஆதாரமாக இந்த அரசு எடுத்துக்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை, இதை கொலை செய்தவன் என்கிற முறையில் சுர்ஜித் வந்து கைது செய்யப்பட்டான். கொலைக்கு பின்புலமாக இருந்தவர்கள் என்கிற அடிப்படையில் தான் அந்த பெற்றோர்களை வந்து கைது செய்ய வேண்டும். ஏன்னா வெட்டினவன் வந்து ரொம்ப இந்த பெண்ணை விட சிறிய வயதுக்காரன். சுபாஷினி வந்து அக்காங்கிறப்ப தம்பியாக இருக்கிறவன் அதோட வயது குறைவானவன். இன்னும் சொல்லப்போனால் வெட்டப்பட்ட அந்த கொலை உண்டு போன அந்த கவினை விடவும் வயது குறைவானவன். தன்னை விட வயது குறைவானவன் கொலைகாரனா வந்து திடீர்னு வந்து அவன் வந்து கூடிப்பட கிடையாது, அவன் சராசரி வாழ்க்கையில் உள்ளவன். அவன் வந்து திடீர்னு கொலைகாரனா மாறுறான். அப்படிங்கிறப்ப அந்த கொலைகாரனா மாறுவதற்கு குடும்ப அமைப்பு காரணமாக இருக்கிறதா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச எல்லா குடும்பங்களுமே ஏறத்தாழ சாதி சங்கமாக தான் இருக்கிறது. நடைமுறையில் நம்ம வந்து அறிவிக்கப்படாத ஜாதி சங்கமாக தான் இருக்கிறது. எல்லாருமே என்ன சொல்லி வளர்க்குறான்னா பிள்ளைகளை, நம்ம ஜாதி தான் வசந்த ஜாதி, மற்றவங்கெல்லாம் வந்து சுத்தபத்தம் இல்லாதவங்க, குடிக்காதவங்க, அதெல்லாம் ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க, ஏமாற்றிடுவாங்க என்று சொல்லி தான் வளர்க்குறாங்க. அப்போ இயல்பாகவே மனிதன் வந்து ஒரு இனக்குழு சார்ந்தவன், கூட்டமாக வாழ்ந்து கும்பலாக வாழ்ந்து பழக்கப்பட்டவன். அப்போ தங்களுடைய இனக்குழு சார்ந்தவர்களை, தங்களுடைய சாதி சார்ந்தவர்களை, தங்கள் சமூகம் சார்ந்தவர்களை கொண்டாடவும், பிற சமூகங்களை அதாவது பிற சமூகங்கள் மீது வெறுப்பை கக்குவதற்கும், மிக மோசமான வன்மத்தோடு பிறரை அணுகுவதற்குமான மனப்பயிற்சியை இயல்பாகவே எல்லா குடும்பங்களும் செய்கிறது. அது ஒரு உச்சபட்சமாக என்ன செய்கிறதுனா, இது மாதிரியான திருமண பந்தங்களில் தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணு வந்து இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறா அப்படிங்கிறப்ப அந்த கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்கங்கிறது நம்ம புரிய முடியுது. பொதுவாக இந்த மாதிரி காதல் திருமணங்கள் இதை பற்றி நம்ம வீட்டில் பேசும்போது ஒரு கேள்வியிலும், அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, என்ன படிச்சிருக்கான், என்ன சம்பாதிக்கிறான், எப்படி நீங்கள் வாழ போகிறீங்கன்னு. ஆனால் இது எல்லா தகுதியுமே கவினுக்கு இருந்திருக்கு. ஆனாலும் கூட ஏன் வந்து இந்த சமூகம் இதை ஏற்றுக்க மறுக்குது? அது பட்டியலின மக்களை வந்து மனிதர்களாக நினைக்கிற மனோபாவம் பல பேர்கிட்ட இல்லை. அது பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்குள்ளே கூட திருமணங்கள் வந்து கலப்பு திருமணங்களாக நடந்து விடுகிறது. ஆனால் பட்டியலினம் என்று வருகிற போது அவர்களை மனிதர்களாக பாவிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ இயல்பாகவே நம்மளுடைய ஊர் எப்படி இருக்கிறது, அதாவது ஊர் வேறாகவும் நம்மளுடைய நகர அமைப்புகளில் இருந்து பல கிராம அமைப்புகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் வேறாகவும் சேரி வேறாகவும் தான் இருக்குது. அப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் அவங்களாம் காலனி ஆட்களுங்க. இப்போ தான் அந்த காலனிங்கிற சொல்ல தமிழக அரசு எடுக்க சொன்னாங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து வேறு ஆட்களுங்க என்று சொல்லக்கூடிய மனோபாவம் இயல்பாகவே இருக்கிறது. அதனால் கல்வி வந்துட்டா, பொருளாதாரம் வந்துட்டா, வேலை வாய்ப்பு வந்துட்டா, வாழ்க்கையில் எல்லாரும் சமமாகி விடலாம் என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்குல்ல, அதற்கு இந்த சனாதன சாதிய கட்டமைப்பு ஒருபோதும் வந்து ஒத்துக்கொள்வதே இல்லை. கோவிலில் எப்படி வந்து பூஜை செய்வதற்கு ஒரு ஜாதி, கற்ப கிரகத்திற்கு ஒரு ஜாதி என்று வைத்திருக்கிறான்னா அது மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து செருப்பை கழட்டிட்டு தான் உள்ளே போகணும்னு சொல்கிறான்ல,
ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது செருப்பு. அது மாதிரி சில சமூகங்களை, உழைக்கிற சமூகங்களை வந்து வாசல்லையே கரட்டி வச்சுட்டு வாசல்லே நிற்கணும், நீ உள்ளே வந்துடாத என்று சொல்லக்கூடிய நடைமுறை வந்து இன்றைக்கு வரைக்கும் கிராமப்புறங்களில் இருக்கிறது, நகர்ப்புறங்கள்லையும் இருக்கிறது. இப்போ திருநெல்வேலி டவுனுக்குள்ளே தான் அது நடந்திருக்கிறது. அப்போ எல்லா இடங்களிலேயுமே அந்த சொந்த சமூகம் வந்து நம்ம மக ஓடி போயிட்டா, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான்னா நம்ம திருமண விழாக்கள் நல்லது கெட்டதுக்கு போக முடியாது, நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனால் நமக்கு சமூக மரியாதை கிடைக்காது என்கிற அந்த ஆத்திரம் இருக்குல்ல, சமூக விலக்கு செய்யப்படுவோம், நம்ம ஒதுக்கி வைக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது ஒரு நவீன தீண்டாமை. அது வந்து இங்கு நடைமுறையில் ரொம்ப காலமாக இருக்கிறது. ஏன்னா சாதி வந்து மதத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது, மதம் கடவுளோடு தொடர்புடையதாக இருக்கிறது. கடவுள் என்கிற எல்லா புனிதங்களின் பேரால் தான் சாதிய கட்டமைப்பு நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், மார்பில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன் என்றெல்லாம் கடவுள் தான் எழுதி வச்சார் என்று நம்பப்படுகிறது. அப்போ கடவுளின் பேரால் சாதியை வந்து நம்ம வந்து கடவுளை 4 வருடங்களை நானே படைத்தேன் என்று கடவுளை சொல்லிட்டாரே, வேதங்கள் ஏற்றுக்கொண்டது. இதுக்கு மேலே என்னடா அவங்க சட்டத்திட்டம், அவங்க மனிதாபிமானம், அவங்க சமத்துவம், அதையெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் என்கிற ஒரு கோபம் அவர்களுக்கு, அவர்களுடைய வாழ்வியல் முறையில் அது பயிற்சி செய்யப்பட்டதாக இருக்கிறது. சரி, இப்போ நம்ம சமூகமாகவே மாறிட்டோம், நிறைய நம்ம வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த 21st செஞ்சுரியில் கூட ஜாதி மாறாமல் நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 20களின் ஆரம்பத்தில் இருக்க பையனுக்கு இந்த அளவுக்கு ஜாதி வெறி இருக்குது, ஆனால் நல்லா படிச்சிருக்கோம், நமக்கு எல்லாமே நல்லா தெரியுது. அப்போ நம்ம எங்கே மாற வேண்டியிருக்கு? இல்லை, இது வந்து நம்மளுடைய கற்ற கல்வி வந்து சாதி ஒழிப்பை நமக்கு கற்றுத்தர போகிறதில்ல. பிற சமூகங்களை வந்து வெறுக்காமல் இருப்பதற்கு நம்மளுடைய பாடத்திட்டங்களில் எந்த பகுதியுமே இல்லை. பாடத்திட்டத்தை தாண்டி போய் தான் ஒரு பெரியாரை படிக்கிறவன், மார்க்ஸை படிக்கிறவன், அம்பேத்கரை படிக்கிறவன், அப்போ சமூக வாழ்வியல் குறித்து புரிதலை வந்து உருவாக்குவதற்கு கல்வியை முதல்ல அவன் கடக்க வேண்டியிருக்கு. கல்வியின் வழியாக எந்த சமத்துவத்தையும், எந்த முற்போக்கு சிந்தனையும், எந்த புரட்சிகர மாற்றத்தையும் நம்மளுடைய கல்வி முறை நமக்கு தரலை. கல்விக்கு வெளியில் போய் தேடுகிறவர்கள் மட்டும்தான் இதை கண்டடைந்திருக்கிறார்கள். இது மாதிரி இந்த மாதிரி ஒரு கோட்பாடு இருக்கிறது. இப்போ ஒரு இடத்துல இப்போ லோக்கலில் வந்து இப்போ ராமநாதபுரம் இந்த பிரச்சனை நடந்த இடத்தையே வச்சுக்கோங்களேன், திருநெல்வேலி பகுதியில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, எவனாவது எங்களுக்கு மரவர் ரத்தம் கொடுங்க, முதலியார் ரத்தம் கொடுங்கன்னு எவனா கேட்பானா? அப்போ அது அறிவியலுக்கு புறம்பானது என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். இது சாதி என்பது ஒரு கற்பிதம் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ அறிவியல் இதை ஒப்புக்கொள்ளவில்லை என்பது படித்தவங்களுக்கு தெரியாதா? ஒரு எஸ்சியாக இருக்கிறவருக்கு தெரியாதா? ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறவருக்கு தெரியாதா? ஒரு கல்லூரியில் வரைக்கும் படித்த மாணவனுக்கு தெரியாதா? ஒரு இன்ஜினியர் வரைக்கும் படித்தவங்களுக்கு தெரியாதா? எல்லா வாழ்க்கை முறையிலையும் எல்லாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ப வைக்கப்பட்டீங்கன்னா, ஒரு செயலை ஒரு முறை செஞ்சால் பாவம், அதையே தொடர்ந்து செஞ்சாங்கன்னா சுவாபங்கிறான். இது வந்து பாவத்தில் இருந்து சுவாபத்துக்கு போயிட்டாங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டான். அதனால் இதுதான் வாழ்வியல் முறை. மனிதன் வந்து ஒரு சமூக விலங்குமா, சமூகத்தை கழிச்சுட்டா அவன் வெறும் விலங்குதான். நம்மளுடைய சோசியல் அனிமலாக நம்மளுடைய சமூக அமைப்பே வந்து இது மாதிரி ஆணவ கொலைக்கு வந்து ஆதரவாக தான் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறோம், அவன் ஜாதியில் கல்யாணம் பண்ண முடியாது, அவன் திமுறை எடுத்ததுக்கு அலைகிறாங்க, எங்கள் ஜாதி பிள்ளை எதுக்குப்பா கூப்பிட்டு போகிறாங்க, சும்மா விட்டுருவோமா நாங்கள் என்று கோவப்படக்கூடிய மனநிலையில் ஒரு நியாயம் இருப்பதாக எல்லாருமே கருதி கொடுக்குறாரு. அப்போ தனி மனித உரிமை, எதை சாப்பிடணும், எதை உடுத்தணும், யாரோட நட்பாக இருக்கணும், யாரோட காதலாக இருக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கிறணும், யாரை பிள்ளையா பத்துக்கிறணுங்கிறதுலாம் தனி மனித உரிமை சார்ந்ததுங்கிறது நினைக்கிறேன். உனக்கு என்ன உரிமை இருக்குதுல்ல? நான் சொல்கிறவனை தான் நீ கட்டணும், நான் சொல்கிறவனை தான் நீ வாழணும் அப்படிங்கிற ஆதிக்கம் இங்கே வந்து இயல்பானதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது மாறாத வரைக்கும் நம்ம இதை பற்றி பேசுவது என்பது விவாதத்துக்கு பயன்படுமே தவிர நடைமுறையில் வெல்லாது. எனிஹவ் இன்னைக்கு வந்து கவின் நம்ம கிட்ட இல்லை. நம்ம கவின் போலவே நிறைய பேரை பார்த்துட்டோம் கடந்த காலகட்டங்களில். ஆனாலும் கூட நம்ம எல்லாரும் கேட்குற மாதிரி ஆணவ கொலைக்கு உடனடியாக ஒரு தீர்வோ சட்டமோ அரசு வந்து இயற்றலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இனிமேலாவது இதை வந்து அவங்க கருத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக ஏதாவது தீர்வு சொல்ல போகிறாங்களா? அது ஏற்கனவே பல சட்டத்திட்டங்கள் வந்து இருக்கிறது, வழக்கு போடுவதற்கு தேவையான முகாந்திரங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிறது. ஆனாலும் அதிலிருந்து சட்டத்தினுடைய குறுக்கு வழி பாதைகளில் தப்பி விடுகிறார்கள் என்பதனால தான் ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தமிழ்நாடு அளவில் இல்லை, இந்திய அளவிலேயே தேவைப்படுகிறது. ஏன்னா தலித்துகள் வந்து பட்டியலின மக்கள் தாக்கப்படுவது என்பது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுதான் நம்ம நினைக்க முடியாது. இந்தியா முழுக்க இந்து மதம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தீண்டாமை இருக்கிறது, தீண்டாமை இருக்கிற இடமெல்லாம் வன்கொடுமை இருக்கிறது, வன்கொடுமை இருக்கிற இடத்துலையெல்லாம் இது போன்ற படுகொலைகள், ஆணவ படுகொலைகள் நிகழ்கிறது.
அப்போ இந்தியா முழுமைக்குமே இப்படி ஒரு சட்டம் தேவைப்படுகிறது. பகுத்தறிவு பாசறையிலிருந்து வந்த திராவிட இயக்கம் ஆளுகிற மாநிலம் என்பதனால இந்தியாவிற்கு முன்னோடியாக முதல் கட்டமாக தமிழ்நாட்டிலிருந்து இது தொடங்கப்பட வேண்டும் என்பதை நம்ம பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு குற்றம் நடந்து முடிந்ததற்கு பின்பு உள்ள தண்டனை சட்டம்தான் இது பேசுகிறதே தவிர குற்றமே நடக்காத ஒரு சமூக அமைப்பை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. வெட்ட பின்னாடி அவனை என்ன செக்ஷனில் போடுறதுங்கிறதுக்கு தான் இந்த ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டம் பயன்படுமே தவிர ஆணவ படுகொலையே நடைபெறாமல் இருப்பதற்கான வாய்ப்பை ஒன்று உருவாக்கணும்ல, சமூக அமைப்பை உருவாக்கணும்ல. அதற்கு நிறைய பகுத்தறிவு பிரச்சாரங்களும் சமத்துவம் சார்ந்த கருத்துக்களும் சக மனிதர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்த மனப்பயிற்சியும் புரிதலையும் உருவாக்க வேண்டிய பங்கு சமூக செயல்பாட்டாளர்களுக்கு பெரிய அளவில் இருக்கிறது. ஜாதிய சங்கங்களுடைய செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும். ஒரு வன்முறை உச்சபட்சமாக போய் ஒரு படுகொலையில் முடிந்ததற்கு பின்பு நம்ம பேசுகிறோம். அந்த வன்முறைக்கான முதல் கட்ட ஹீட் எங்கேருந்து தொடங்குது? கொதிக்கிறத நிறுத்தணும்னா எரிகிறத முதல்ல பிடுங்குன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ முதல்ல பற்ற வைக்கிறதுக்கான அமைப்பு சூழல் எங்கே இருக்கிறது? 4 எருமை மாடு ஒன்றா நின்றுச்சு அப்படின்னா எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட போகிறதில்ல. 4 மனிதர்கள் ஒன்று கொடுக்குற இடங்கள்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு காவல்துறை சார்ந்தவர்கள் சொல்வார்கள். அப்போ மனிதர்கள் ஒன்று கொடுக்குற போது சாதியாக ஒன்று கொடுக்குறான், மதமாக ஒன்று கொடுக்குறான், வன்முறை கும்பலாக ஒன்று கொடுக்குறான். அதனுடைய விளைவாக இது நடக்கிறது. அப்போ இந்த சமூக அமைப்பு ஒன்று கொடுக்குற இடங்களிலெல்லாம் வன்முறைக்கான விதை எங்கெல்லாம் ஊன்றப்படுகிறது, அதையெல்லாம் எப்படி நம்ம களைகிறது என்பதை பள்ளிக்கூடங்களில் இருந்து சமூக செயல்பாடுகளில் இருந்து கோவில் திருவிழாக்களில் இருந்து எல்லாவற்றிலையுமே சக மனிதர்களை வெறுக்காமல் சக மனிதர்களை நேசிக்க சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு அடிப்படை தேவைப்படுகிறது. அந்த சமூக மாற்றம் இல்லாமல் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றினாலும் இது நின்று போயிடும் நம்ம சொல்ல முடியாது. வெட்டிட்டு நான் போகிறவன் வீரன் நம்பக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இருக்கிற வரைக்கும் குற்றங்கள் தொடரும் என்பது தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்குது. சார், நீங்கள் சொன்னீங்க குற்றமில்லாத ஒரு சமூகத்தை நம்ம கட்டமைக்கணும். ஏன்னா நம்ம செத்த அப்புறமா இதுக்கு தீர்வு தேடுறதுனால பெரிய பலன் இல்லைன்னு. ஏற்கனவே இங்கே நிறைய ஜாதி சார்ந்த அமைப்புகள் இருக்குது. நம்ம ரொம்ப 100 வருஷத்துக்கும் மேலே பெரியாரோட அந்த கருத்துக்கள் வழியாக பேசிகிட்டே இருக்காங்க, இங்கே ஜாதி இல்லைன்னு. ஏன் நம்மளால் அதை ஓவர் கம் பண்ணவே முடியல? ஏற்கனவே இது குறித்து மிகப்பெரிய சமூக வல்லுநர்கள் எல்லாமே கருத்து தெரிவிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதான், சாதி என்பது தனியாக இயங்கலை, இந்த மதத்தோடு சேர்ந்து இயங்குகிறது. மதம் தனியாக இயங்கலை, அது கடவுளோடு சேர்ந்து இயங்குகிறது. கடவுள் என்பது ஒரு புனித பிம்பமாக இங்கே இருக்கிறது. இந்த புனிதங்களின் வழியாகத்தான் கடந்த காலங்களில் குழந்தை திருமணத்தை நியாயப்படுத்தினான். கணவன் இறந்துட்டான்னா அந்த சிதையில கொண்டு போய் உயிரோடு கொண்டு போய் ஒரு பெண்ணை கொளுத்துறதுல குற்ற உணர்ச்சி இல்லாமல் உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை இந்த புனிதங்களின் வழியாக தான் கடந்த காலங்களில் நிறைவேற்றினான். இப்போ எல்லா குற்றங்களையும் தேவதாசி முறை என்பதை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையாக நடந்த தேவதாசி முறையை புனிதங்களின் பெயரால் கோவில் வழிமுறையின் பெயரால் தான் நடைமுறைப்படுத்தினான். கோவிலுக்கு பணி செய்ய வந்த பெண்களை தேவனுக்கு அடியார்கள் என்று தொடக்க காலத்திலே வர்ணிக்கப்பட்டவர்களை பின்னாளிலே பாலியல் ரீதியாக சுரண்டுவதற்கு ஆளாக்கப்பட்டதற்கு பின்பு இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு கெட்ட வார்த்தையாக மாறிடுச்சு. இப்போ எல்லா குற்றங்களையும் புனிதங்களின் வழியாகத்தான் நியாயப்படுத்தியிருக்கான். அப்போ மதம் என்கிற நிறுவனம் இதை பாதுகாக்கிறது. அப்போ மதம் என்கிற ஒரு இடத்தை விட்டு வெளியேறாமல் தீண்டாமையை போற்றுகிற ஒரு மத அமைப்பை நம்ம பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு, அதாவது வீடு முழுக்க தீப்பத்தி எரியும், கூரையில் மட்டும் பற்றக்கூடாதுன்னு சொல்கிறது மாதிரி நம்ம பேசுகிறோம். ஆணவ படுகொலை மட்டும் நடக்கக்கூடாதுன்னா அதற்கான எல்லா முகாந்திரத்தை நாம் புனிதங்களின் மேலே கடவுள் நம்பிக்கையின் பெயரால் சாதிய நம்பிக்கையின் பெயரால் ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்கோம். வர்ணங்களின் பெயரால் அதை உருவாக்கி வச்சுருக்கோம். அப்போ இது களையப்படாமல் இது மட்டும் மாற்றப்படணும் என்று சொல்வது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் கெடுவாய்ப்பாக இந்துவாக பிறந்து விட்டேன், நான் இந்துவாக சாக மாட்டேன்னு அம்பேத்கர் சொல்கிறார் இல்லையா? அப்போ ஒரு தீண்டாமையை ஒரு மதம் பாதுகாக்கிறது என்று சொல்லுகிற போது இந்த மதத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தீர்வாக முன்வைக்கிறேன்னு அம்பேத்கர் சொல்கிறார். அப்போ நம்ம கடவுள் மறுப்பாளர்கள் சாதி மறுப்பாளர்கள்லாம் ஏதோ ஒரு சமயத்துக்குள்ளே தான் இருக்க வேண்டியிருக்கிறோம். பிறப்பின் அடிப்படையில், சான்றிதழின் அடிப்படையிலாவது ஒரு மதத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டியிருக்கிறது. அப்போ இது இந்த மதத்தை நம்ம போற்றிக்கொண்டே சாதியை போற்றிக்கொண்டே கொலை மட்டும் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதனால் சாக்கடையை பத்திரமாக வைத்துக்கொண்டு கொசு ஒழிக்கிறோம், அவ்வளோதான். நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.